தொண்டர்கள் முன்பு விஜயகாந்த், தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி தலைவர் விஜயகாந்த் கடந்த சில வருடங்களாகவே உடல்நிலையை கருத்தில் கொண்டு கட்சி நிகழ்வில் கூட பெரும்பாலும் பங்கேற்காமல் வீட்டிலேயே ஓய்வு எடுத்து வருகிறார். உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டதை அடுத்து வெளிநாடுகளுக்கு சென்றும் இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சென்னை மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்திற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. உடல்நிலை குறித்து பல்வேறு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்த நிலையில் விஜயகாந்த் நலமுடன் இருப்பதாக அவரது மனைவி பிரேமலதா தெரிவித்தார். அடுத்து விஜயகாந்த் உடல்நிலை சற்று தேறிய பின்னர் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். வெகு நாட்களாக கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்காமல் இருந்து வந்த நிலையில் சென்னை திருவேற்காட்டில் தேமுதிக கட்சியின் 18வது மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் கலந்து கொண்டார். வீல் சேரில் தனது மனைவியும் தேமுதிக பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த், துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி ஆகியோர் வந்தனர். கேப்டன் விஜயகாந்தை நீண்ட நாட்கள் கழித்து கண்டவுடன் தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், கட்சி தொண்டர்கள் என கட்சியினர் பலர் பங்கேற்றனர். இந்த பொதுக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் முக்கிய தீர்மானமாக தேமுதிக கட்சி பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டார். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும் முழு அதிகாரம் தலைவர் விஜயகாந்திற்கு மட்டுமே இருக்கிறது என்றும் தொண்டர்கள் உற்சாகமுடன் தேர்தல் களத்தில் பங்கேற்க வேண்டும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், கூட்டணிக்கு அழைக்கும் கட்சிகள் ராஜ்யசபா பதவியை தருவதாக எழுதி தந்தால் மட்டுமே அவர்களுடன் சேருவோம் என்று கூறினார். கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக உறுப்பினர்கள் வெல்வது உறுதி. என் முதுகுக்கு பின்னால் என்ன பேசுகிறார்கள் என்பது எல்லாம் எனக்கு தெரியும். அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை என்று ஆவேசமாக பேசினார். முன்னதாக கூட்டத்தின் மேடையில் விஜயகாந்த் பேச முடியாமல் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். அவரை பார்த்து எல்லோரும் எழுந்து நின்றனர். அப்போது அவரும் எழுந்திருக்க முயன்ற போது தட்டு தடுமாறி கீழே விழுவது போல் சென்றார். உடனே அவரை அங்கிருந்தவர்கள் பிடித்து விட்டனர். சிங்கம் போல் இருந்த அவரின் நிலையை கண்டு தொண்டர்கள் கண் கலங்கினர். விஜயகாந்த் கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்தபோது அவரை பார்த்த தொண்டர்கள் தலைவா தலைவா என முழக்கம் எழுப்பிக் கொண்டே காரின் பின்னாடியே சென்றனர். அவரை நீண்ட நாட்கள் கழித்து பார்த்த மகிழ்ச்சியில் தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் ஆரவாரம் செய்தனர். அவரின் புகைப்படம் தற்போது வெளியாகி உள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என உற்சாகத்துடன் தொண்டர்கள் காணப்பட்டனர். பெரும்பாலானோர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் இருந்து நேரடியாக பொதுக்குழு நடைபெறும் திருமண மண்டபத்திற்கே அதிகாலை வந்துவிட்டனர். நாளைய முதலமைச்சர் கேப்டன், நாளைய முதலமைச்சர் அந்நியார் என தொண்டர்கள் முழக்கங்கள் எழுப்பி வந்தனர். ஒரு நல்ல மனிதரை இப்படி பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு என விஜயகாந்த் குறித்து இயக்குனர் பாண்டியராஜ் உருக்கமாக தெரிவித்துள்ளார். கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இப்பொழுது சரியான ஓய்வு தேவை. அவர் பூரண குணமடையும் வரை அவரை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாதீர்கள் என தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார்.